faith cannot be blind, but what is the opposite word of blind? Blind. Faith cannot be blind, but seen. Blind க்கு opposite வந்து seen. Faith should be seen. Blind என்னக்கா அது என்ன கண்கள் மூடிட்டு அதுக்கு என்ன சொல்லணும் தமிழ்ல குறுக்குத்தனம்மா. பிளைண்ட் என்னக்கா ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே ஓகேன்னு சொல்றது, கண்மூடித்தனம். அது உண்மையா இல்லையா என்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிளைண்டாக ஃபெய்த் வச்சுக்கிறது. ஃபெய்த் இந்த நம்பிக்கை என்றது அப்படி இருக்கக்கூடாது. நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும்? சீன். அது வந்து பார்க்கணும். பார்த்தா நம்மளை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெய்த் இருக்கு. அதனால் அந்த வேர்டு அது ஸ்டேட்மெண்ட் கூட எழுதுக்கோங்க. பிளைண்ட் cannot be blind, sorry, faith cannot be blind but seen. புரியுதுங்களா? நம்பிக்கை மூடத்தனமாக இருக்கக்கூடாது, ஆனால் பார்வை மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். கண்களுடைய பார்வை மாதிரி இருக்கணும். அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை நம்பிட்டு போகணும். ஸோ இந்த தாமரைப்பூ இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு குளத்தில் தாமரைப்பூ இருக்கு. இப்போ இந்த தாமரைப்பூவில் நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கொண்டோம்? சேரில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொண்டோம்? சேரில் இருக்கு. கரெக்டு. நீங்கள் கிளாஸில் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறது இல்லை. யார் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடோ சீரியஸோ அவங்க கிளாஸ்லாம் படித்தாக்க அவங்களுக்கு ரியலைசேஷன் சீக்கிரம் வந்துடும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்கு நான் கிளாஸில் வந்து உட்காந்துட்டு நானும் நோட்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டேன் என்றாலும் லாபம் இல்லை. இது வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னே போக முடியும். இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குவாலிட்டிஸ் இல்லாமல் லீடர்ஸ் ஆகிட்டாக்கா அதெல்லாம் அன்சக்ஸஸ்ஃபுல். இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வித்தவுட் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது. ஸோ வி ஷுட் ஹாவ் த ரியலைசேஷன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன? ஸோ இது வந்து ஒரே ஒரு சூரியனை தவிர வேறு எதுவும் பார்க்காது. அப்படி ஒரு மனிதன் கூட எப்படி இருக்கணும், நம்மளும் எப்படி இருக்கணும்? பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. சோலுடைய லெவல் தவிர பாடி லெவல் பார்க்கக்கூடாது, மைண்ட் லெவல் பார்க்கக்கூடாது, இன்டெலிஜென்ஸ் லெவல் பார்க்கக்கூடாது. அப்புறம் இது மேலே நான் நிறைய சொன்னேன். சேர்லேயே அது வளர்ந்தாலும் சேருக்கு அது ஒட்டவே ஒட்டாது, சேர் அதுக்கு ஒட்டாது. சேர்வில் இருக்கின்ற நாத்தம் இந்த தாமரை பூல இருக்காது. அது சேரில் இருந்தாலும் அதோடைய வாசனை அதிகத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கு மிஞ்சின வாசனை வேறு எதுவுமே இருக்காது தாமரைப்பூடைய வாசனை.